வணக்கம். அறக்கட்டளைகள், பள்ளிக்கூடங்கள், வர்த்தகச் சங்கங்கள் இந்த மாதிரி பெயர்களை கேட்டாலே நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும் இல்லையா? ஏன்னா இவங்களெல்லாம் சமூகத்துக்காக உழைக்கிறவங்கன்னு நாம நம்புறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில இவங்களோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குன்னு. ஆனா இப்படி சேவை செய்யற நிறுவனங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸ்ல நீங்க பண்றது தர்மம் இல்ல தண்டல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. எப்படி இருக்கும்? என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனைன்னு அந்த நிறுவனங்கள் எல்லாம் தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கு. வாங்க, இந்த முழு பிரச்சனை என்ன, எதுக்கு இப்படி நடக்குதுன்னு அக்குவேறு ஆணிவிளரா நம்ம அலசி ஆராய்வோம். சரி, முதல் கேள்வி, எதுக்காக இந்த மாதிரி இலாப நோக்கமே இல்லாத நிறுவனங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பணும்? இது ஏதோ தெரியாம நடந்த தப்பில்ல. நாடு முழுக்க பல பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், வருஷக்கணக்கா சேவை செய்யற ட்ரஸ்ட்டுகள், தொழில் சங்கங்கள்னு எல்லாருக்கும் இந்த நோட்டீஸ் போயிருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கணும் இல்லையா? அரசாங்கம் இந்த நிறுவனங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டுச்சா, இல்ல இந்த நிறுவனங்கள் உண்மையிலேயே அதை தப்பு பண்றாங்களா? வாங்க, இந்த மர்மத்துக்கான விடையை நாம ஒன்னா சேர்ந்து தேடுவோம். இந்த நோட்டீஸ் எப்போ வருதுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சமயத்துல வருது. இந்த நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற வரி விலக்கு அங்கீகாரத்தை, அதாவது டாக்ஸ் எக்ஸம்ப்ட் ஸ்டேட்டஸை வாங்கும் போதோ அல்லது சில வருஷத்துக்கு ஒரு முறை அதை புதுப்பிக்கும் போது தான் வருது. பொதுவா ஒரு நிறுவனம் லாபம் சம்பாதிச்சா அதுக்கு வரி கட்டணும். ஆனா இந்த மாதிரி சேவை நிறுவனங்கள் வர்ற பணத்தை மறுபடியும் சேவைக்கே செலவு பண்றதால அரசாங்கம் அவங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கும். இதை புதுப்பிக்கிறதுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் இவ்ளோ நாளா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த ஃபார்மாலிட்டி ஒரு தீவிரமான விசாரணையா மாறியிருக்கு. வழக்கமா நடக்கிற ஒரு செக்கப் இப்போ ஒரு மேஜர் சர்ஜரி அளவுக்கு தீவிரமா பார்க்கப்படுது. இதனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த பட்டியல் ரொம்ப பெருசு. நம்ம ஊர்ல ஏழை மாணவர்களுக்கு இலவசமா கல்வி கொடுக்கிற ஒரு சின்ன ட்ரஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட தொழிலை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட வர்த்தக சங்கமா இருக்கலாம். ஏன், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் கூட இதுல தப்பல. சோ இதனால பாதிக்கப்படுறது அந்த நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, அந்த நிறுவனங்கள் மூலமா பலன் அடையிற நம்மள மாதிரி பொதுமக்களும் தான். இதை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு நோட்டீஸ் தானே, இதுக்கு ஏன் இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்லைங்க. இந்த ஒரு நோட்டீஸ் ஒரு நிறுவனத்தோட ஆணி வேறையே அசைச்சு பார்க்குற சக்தி கொண்டது. முதல் ஆபத்து செக்ஷன் 12A வருது. இந்த 12Aங்கிறது அந்த நிறுவனத்தோட ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. இது இருந்தா வரிங்கிற அம்பு அவங்க மேல படாது. இந்த கவசம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் மற்ற கம்பெனிங்க மாதிரி வரி கட்டணும். அப்போ சேவை செய்யறதுக்கு பணம் எங்கிருந்து வரும்? ரெண்டாவது ஆபத்து செக்ஷன் 80G. இது ஒரு காந்த மாதிரி, நன்கொடை கொடுக்கறவங்களை ஈர்க்கிற காந்தம். நீங்க ஒரு நிறுவனத்துக்கு நன்கொடை கொடுத்தா இந்த 80G சர்டிபிகேட் உங்களுக்கு இருந்தா நீங்க உங்க வருமான வரியில சலுகை வாங்கிக்கலாம். இப்போ அந்த சர்டிபிகேட்டே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நன்கொடை கொடுக்க வர்றவங்க யோசிப்பாங்க இல்லையா? சோ நிதி ஆதாரமே நின்னு போகும். மொத்தத்துல அந்த நிறுவனத்தையே மூட வைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய ஆபத்து. சரி, இப்போ இந்த முழு பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னன்னு பார்ப்போம். அதுக்காக நம்ம இன்கம் டாக்ஸ் சட்ட புத்தகத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். சட்டம்ங்கிறது சில சமயம் ரொம்ப சிக்கலா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வரியில இருக்கிற சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்க முடியும். இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு. வாங்க, அந்த சட்டத்தின் மெல்லிய கோடு எங்க இருக்குன்னு பார்ப்போம். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15. இந்த மொத்த கதைக்கும் இதுதான் மையம். இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல தர்மம் அல்லது அறக்கட்டளை நோக்கம்னா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுக்குது. கல்வி, மருத்துவ உதவி, ஏழைகளுக்கு உதவுறது, சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா அந்த லிஸ்ட் முடிஞ்சதும் கடைசியா ஒரு சின்ன ஸ்டார் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்லுது. அந்த கண்டிஷன் என்ன தெரியுமா? நீங்க தர்மம் பண்ணலாம், ஆனா நீங்க பண்ற எந்த வேலையிலையும் வியாபார வாடை அடிக்கக்கூடாதுங்கிறது தான். அதாவது ஒரு சேவை நிறுவனம் தன்னோட நோக்கத்துக்காக சில வேலைகளை செய்யலாம், ஆனா அது லாபம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலா மாறிடக்கூடாது. இந்த வியாபார வாடை எவ்வளோ இருக்கலாம், எவ்வளோ இருக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ நடக்கிற பெரிய போராட்டமே. நாம ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு ரசீது வாங்குறோம், அது 100% வியாபாரம்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு தொண்டு நிறுவனம் நடத்துற ஒரு கருத்தரங்களை கலந்துக்க கட்டணம் கட்டுறோம், அதுக்கு ஒரு ரசீது வாங்குறோம். இது சேவையா இல்ல வியாபாரமா? இந்த ஒரு சின்ன ரசீதுக்குள்ளதான் இவ்வளவு பெரிய சட்ட போராட்டமே அடங்கியிருக்கு. ஒரு நிறுவனம் ஒரு சேவைக்காக வாங்குற ஒரு சின்ன கட்டணம் அவங்களோட நோக்கத்தை நிறைவேற்ற உதவுதா, இல்ல அவங்க பணம் சம்பாதிக்கிற ஒரு வழியா இருக்கா? இந்த கேள்விக்கு ரெண்டு தரப்பும் ரெண்டு விதமான பதில் சொல்றாங்க. வாங்க, ஒரு நேரடி உதாரணத்தை பார்ப்போம். ஒரு தொழிற்சங்கம் அதோட உறுப்பினர்களுக்கு புதுசா வந்திருக்கிற சட்டங்களை பத்தி விளக்க ஒரு செமினார் நடத்துறாங்க. அதுக்கு ஒரு சின்ன கட்டணம் வாங்குறாங்க. இப்போ வருமான வரி அதிகாரி என்ன சொல்றாருன்னா, ஓ, செமினார் நடத்தி காசு வாங்குறீங்களா? இது ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி தானே, இது ஒரு வியாபாரம்னு சொல்றாரு. ஆனா அந்த சங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஐயா, நாங்க எங்க உறுப்பினர்களுக்கு சேவை செய்யறோம், அவங்களுக்கு அறிவை வளர்க்குறோம். இந்த கட்டணம் அந்த இட வாடகை, ஸ்பீக்கர் செலவுக்காகத்தான். இதுல லாபம் பார்க்கறது இங்க நோட்டம் இல்ல, இது எங்களோட சேவையோட ஒரு பகுதின்னு சொல்லுது. இப்ப சொல்லுங்க, யார் சொல்றது சரி? இங்க தான் அந்த சட்டத்தோட சிக்கலே ஆரம்பிக்குது.
இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. 2 பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணும். வருமான வரித்துறை என்ன சொல்லுதுன்னா, நீங்க எதுக்கு கட்டணம் வாங்குறீங்க? கட்டணம் வாங்கினாலே அதெல்லாம் லாப நோக்கம் வந்துடுது. உங்க நோக்கம் நல்லதா இருக்கலாம், ஆனா நீங்க செய்யற செயல் வியாபாரமா இருக்கு. அதனால உங்க வரிவிலக்கு அந்தஸ்தை நாங்க ரத்து செய்ய போறோம்னு அவங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்க. ஆனா நிறுவனங்கள் தரப்புல, ஐயா, இந்த காலத்துல எல்லாமே செலவு தான். நாங்க நடத்துற இந்த சின்ன சின்ன செயல்பாடுகள் தான் எங்களோட பெரிய நோக்கத்தை உருள் போட வச்சிருக்கு. இந்த செயல்பாடுகளுக்காக வாங்குற சின்ன கட்டணத்தை நீங்க வியாபாரம்னு சொன்னா நாங்க எப்படி எங்க சேவையை தடற முடியும்னு அவங்க ஒரு நியாயமான வாதத்தை முன்வைக்கிறாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்கு. இப்போ இந்த புயல்ல சிக்கி இருக்கிற இந்த கப்பல்கள், அதாவது இந்த சேவை நிறுவனங்கள் எப்படி தங்களை காப்பாத்திக்க போராடுறாங்கன்னு பாப்போம். அவங்க கையில் இருக்கிற சட்டப்பூர்வமான ஆயுதங்கள் என்ன? அவங்களுடைய வாதங்கள் சட்டப்படி நிக்குமா? வாங்க அவங்க தரப்பு நியாயத்தை இன்னும் ஆழமா பாப்போம். வருமான வரித்துறை எந்தெந்த செயல்பாடுகள் எல்லாம் தப்புன்னு சொல்லுதுன்னு பாருங்க. கருத்தரங்குகள் நடத்துறது, பயிற்சி வகுப்புகள் நடத்துறது, சான்றிதழ் கொடுக்கறது, அவங்க சம்பந்தப்பட்ட புத்தகங்களை விற்கிறது, ஏன் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வாங்குறது கூட வியாபாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றையும் ஒரு தனிப்பட்ட வியாபாரமா பார்க்கறாங்க. ஆனா நிறுவனங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஐயா, இது எதுவுமே தனித்தனி வியாபாரம் இல்லை, இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு. உறுப்பினர்கள் இருந்தாதான் சங்கம். அவங்களுக்கு சேவை செய்யணும்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தணும். அதுல பேசுற விஷயங்களை புத்தகமா போட்டாதான் அது நிலைச்சு நிற்கும். இது எல்லாமே எங்க சேவையோட ஒரு பகுதி, தனிப்பட்ட வியாபாரம் இல்லைன்னு பதிலடி கொடுக்கறாங்க. இந்த இடத்துல தான் இந்த நிறுவனங்கள் அவங்களோட பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு பேரு தான் நிலைத்தன்மை விதி, அதாவது ரூல் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு நிறுவனம் 20 வருஷமா இதே மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை பார்த்துட்டு, சரி நீங்க பண்றது சேவைதான்னு சொல்லி வரி விலக்கு கொடுத்துட்டு வராங்க. அந்த நிறுவனத்தோட செயல்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா திடீர்னு 21வது வருஷம், இல்ல நீங்க எவ்வளவு நாளா பண்ணது தப்பு, இது வியாபாரம்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? இதைத்தான் வரி ஆலோசகர் விவேக் ஜலான் சுட்டி காட்டுறார். வடிவேல் ஒரு காமெடியில் சொல்ற மாதிரி, நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த பல வருஷமா ஏத்துக்கிட்ட பிறகு எந்த ஒரு புது காரணமும் இல்லாம அதை திடீர்னு மாத்திக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இது அந்த நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பலமான வாதம். அரசு அதிகாரிகளுக்கும் இந்த சேவை நிறுவனங்களுக்கும் இடையே இந்த சட்டப்போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நடுவர் உள்ளே வர்றாரு. அந்த நடுவர் யாருன்னா நம்ம நீதிமன்றங்கள் தான். இந்த மாதிரி சட்டத்துல குழப்பங்கள் வரும்போது அதுக்கு சரியான அர்த்தம் சொல்லி தீர்ப்பு சொல்ற அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு தான் இருக்கு. இப்போ இந்த பட்டிமன்றத்துல நீதிமன்றங்கள் யார் பக்கம் தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு பாப்போமா? இந்த தீர்ப்புகள் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு திருப்புமுனையா அமைய போகுது. நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்ததும் நிலைமை மாற ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்துல வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்கள், அதாவது ITAT கொடுத்த சில தீர்ப்புகள் இந்த நிறுவனங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கு. உதாரணமா, கொல்கத்தாவில் இருக்கிற பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ங்கிற ஒரு வர்த்தக சங்கம் அவங்களோட பதிவை ரத்து செஞ்சப்போ அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த சங்கம் நடத்துற கருத்தரங்கங்கள், வெளியிடுற புத்தகங்கள் எல்லாமே அவங்க உறுப்பினர்களோட அறிவை வளர்க்கவும் தொழிலை மேம்படுத்தவும் தான் உதவுது, இதுல வியாபார நோக்கம் இல்லைன்னு சொல்லி அவங்க பதிவை திரும்ப கொடுத்தாங்க. இந்த தீர்ப்புகளோட முக்கியமான சாராம்சம் என்னன்னா, ஒரு செயல்பாடு அந்த நிறுவனத்தோட முக்கிய நோக்கத்தை அடைய உதவுதா, இல்ல அதுவே ஒரு தனிப்பட்ட லாப நோக்கத்தோட செய்யப்படுதான்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன செயல்பாடுகள் எல்லாமே அவங்களோட பெரிய சேவை நோக்கத்தோட ஒரு பகுதி தான்னு நீதிமன்றங்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நம்ம இந்த சட்ட போராட்டத்தோட எல்லா பக்கங்களையும் பார்த்துட்டோம். வருமான வரித்துறை ஏன் நோட்டீஸ் அனுப்புது, நிறுவனங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுது, கடைசியா கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு எல்லாத்தையும் அலசிட்டோம். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? இந்த மொத்த கதையோட சுருக்கம் என்ன? வாங்க நறுக்குன்னு 4 வரியில பார்க்கலாம். மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு சேவை நோக்கத்துக்காக செய்யப்படுற ஒரு நடவடிக்கைக்கும் ஒரு தூய வணிக நடவடிக்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு தான் இங்க சோதிக்கப்படுது. இப்போதைக்கு நீதிமன்றங்கள் அந்த கோடு எங்க வரையப்படணும்னு ஒரு தெளிவை கொடுத்து இந்த இலாப நோக்கற்ற நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கு. ஆனா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடுமான்னு கேட்டா அது சந்தேகம்தான். வருமான வரித்துறை இந்த தீர்ப்புகளை எடுத்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அரசாங்கம் சட்டத்தையே மாற்றவும் முயற்சி பண்ணலாம். அதனால இந்த சேவைக்கும் வியாபாரத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கயிறு இழுக்கும் போட்டி இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தொடர்ந்து நடக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாங்க இங்கே விளக்கின எல்லா தகவல்களும் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் நாளிதழில் வெளியான ஒரு விரிவான கட்டுரையை அடிப்படையாக கொண்டது. மேலும் வணிகம் தொடர்பான ஆழமான செய்திகளை தெரிந்து கொள்ள பிசினஸ் ஸ்டாண்டர்ட் நாளிதழை வாங்கி படிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறது தான் எங்க விக்விக் கன்சல்டன்சி யூடியூப் சேனலோட நோக்கம். எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும், ஷேரும், கமெண்ட்டும் தான் எங்களை இன்னும் நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க தூண்டும்.
அடுத்து எந்த தலைப்பை பற்றி நாங்க விளக்க வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க அத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா எங்களுக்கு நீங்க உண்மையிலேயே ஆதரவளிக்க விரும்பினால் இந்த வீடியோவோட லிங்கை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சீங்கன்னா அது எங்கள மாதிரி வளர்ந்து வர்ற ஒரு சேனலுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்கும். அடுத்து ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.